எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 143 10ஆம் வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3 பேர் வாசிக்கலாம். எபேசியர் 5:10, சங்கீதம் 143:10, உபாகமம் 33:12. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த மாதத்திலே 4வது முறையாக உமக்கு பிரியமாக இருக்கிறதை குறித்து நாங்கள் வாசித்து தியானிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தந்திருக்கீங்க. இந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசுங்க, இடைபடுங்க. தியானிக்கிற பொழுது எங்கள் கவனம் முழுதும் உன் பக்கமாக இருந்து நாங்கள் கருத்துடனே வசனத்தை கற்றுக்கொண்டு வாழ்ந்து எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. தேவனுடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டுடைய சமூகத்தில் வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்கிற அடிமையும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். பெரிய காரியங்கள் செய்யும். இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணியோடு மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதை குறித்து நம்ம வாசித்து தியானித்து வருகிறோம். இந்த பிரியமானவர்களாக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள், கர்த்தரோடு கூட இருந்து அல்லது கர்த்தரோடு கூட இருந்து எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை ஒரு சில பரிசுத்தமாண்டிய காரியங்களை குறித்து நம்ம தேவ சமூகத்தில் 3 வாரங்களாக தியானித்தோம். இந்த 4வது வாரத்திலும் கூட தேவனுடைய சமூகத்தில் இந்த பிரியமானவர்கள், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள், இந்த நம்ம வாசித்த உபாகமம் 33:12 படி இந்த பிரியமானவர்கள் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பார்கள். அடுத்தபடியாக அவர் காப்பாற்றுவார் அவர்களை. அடுத்தபடியாக வசனம் சொல்கிறது, அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். இந்த பிரியமாய் இருக்கக்கூடிய எல்லைக்குள்ளே கர்த்தர் என்ன செய்வாராம்? தங்கி இருப்பாராம். அன்றைய சமயத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே பிரியமாக இருந்த ஏனோக்கு போன்ற, தேசனுக்கு திருச்சபை போன்ற, அல்லது ஏனோக்கு போன்ற, காலேபு போன்ற இவர்கள் எல்லாம் நம்ம என்ன சொன்னோம், இப்படியெல்லாம் அவங்களாம் பிரியமாக இருந்தாங்கன்னு சொல்லி தியானிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வாசித்த எபேசியில் சொல்லப்படுது, இந்த பிரியமாக இருக்க நான் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது, அல்லது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 5:10 வாசிக்கும் பொழுது, சோதித்து பாருங்கள், நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்லி நான் என்ன செய்யணுமா, ஒரு செக்கப் பண்ணி பார்க்கணும். நான் எப்படி பிரியமாக இருக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யணும், கொஞ்சம் சிந்தித்து பார்த்து நான் பிரியமாக நடந்து கொள்ள பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறத குறித்து நான் எப்படிலாம் பிரியமாக நடந்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியல. அதனால இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சங்கீதம் 143:10 படி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆவியான இடத்துல ஜெபிக்க. அப்படி ஜெபித்தோம் என்று சொன்னால் நான் எந்தெந்த வகையில் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளணும் அப்படின்றத கர்த்தர் எனக்கு சொன்னால் போதிப்பார். அல்லேலூயா. நான் முதல்ல எப்படி பிரியமாக இருக்குன்னு சொல்லி நான் சோதித்து பார்க்கணும்னா எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால நான் என்ன சொன்னீங்கன்னா, ஆண்டவரே நமக்கு பிரியமாக இருந்தால் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியுமே, ஆனால் நான் எப்படி உமக்கு பிரியமானு சொல்லி தெரியலன்னு சொல்லி தெரியாத பட்சத்தில் 143:10 வார்த்தையின்படி ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னால், உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தள்ளும், கற்றுத்தான் சொல்லி என்ன சொன்னால்
ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு போதிப்பார். சரி, இப்படி போதிக்கிற பொழுது நாம் பிரியமாக நடந்துக்கிறோம். இந்த பிரியமாக நடந்துக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு காலேபை போல எவனும் சுதந்திரிக்க முடியாத மலை நாட்டை சுதந்திரிக்க வைக்கிறார். ஒரு ஏனோக்கை போல எவருக்குமே இல்லாத ஒரு பெரிய புதிய அனுபவத்தை ஏனோக்கு வாழ்வில் கர்த்தர் செய்கிறார். இப்படி செய்கிற ஆண்டவர் நமக்கும் அதை செய்வார்னு சொல்லி விசுவாசிக்கிறோம், செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த 4வது நாளாக இன்று ஆண்டவர் பிரியமாக இருக்கிறவர்கள் பிரியமில்லாமல் போக மட்டும் சில காரியங்கள் செய்து விடுகிறார்கள். அந்த காரியத்தை குறித்து, எச்சரிப்பின் காரியத்தை குறித்து இந்த 4வது நாளாக நம்ம தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னவென்று சொல்லி கேட்டிங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அங்கேயும் இப்போ ஒரு பிரியத்தை பற்றி பேசுகிறார் பவுல். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் எச்சரிப்பான ஒரு காரியம். 8:8 ரோமர். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். என்னென்ன வழிமுறையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், தேவனுக்கு பிரியமான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆனால் இப்போது பிரியமாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொசீஜரும் இப்போ சொல்லித்தரார் ஆண்டவர். ஆனால் இங்கே ரோமர் 8:8 பார்க்கிற பொழுது வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்களாம். அப்போது எதிர்ப்பதமாக சொல்லி இந்த எதிர்ப்பதத்துக்குள்ளே எப்படி பிரியமாக இருக்குன்னு சொல்கிறத வேதம் நமக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்துது. இப்போ அந்த ரகசியங்களை கற்றுக்கொண்டு நம்ம வேதத்தில் என்ன சொன்னால் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது 8:8 வாஸ்தவம். அந்த 8:8 பிரியமாக இருக்கவே முடியாது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிங்க. 8:7 இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஏன் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாம்ச சிந்தை உரியவர்கள் இவங்க தேவனுக்கு விரோதமான காரியத்தை தான் செய்வாங்க. வசனம் அப்படி சொல்லுது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போது தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இப்போ மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டார்கள், இருக்கவும் முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட மாம்ச சிந்தை இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம், சவுல் நடந்துக்கிட்ட காரியம், சாமுவேல் வந்து அவன்கிட்ட இடைப்பட்ட காரியம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த காரியத்தில் இந்த சாமுவேல் வந்து சவுல்கிட்ட சொல்லும்போது பிரியமாக இருக்கிறத குறித்து தெளிவாக பேசுகிறார். எது கர்த்தருக்கு பிரியம்? பவுல் புதிய ஏற்பாட்டில் 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் எழுத்துறத்தில் பிரியமாக இருக்கிறத குறித்து பேசுகிறார், மாம்சத்தை குறித்து பேசுகிறார். மாம்சத்தில் நடக்கிறவங்க பிரியமாக இருக்கவே மாட்டாங்கட. ஆனால் இது ஏறத்தாழ கிமுலேவும் சவுல் காலத்திலே சாமுவேல் சவுலை பார்த்து சொன்ன காரியம் 15:22 வாசித்தோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? நல்லா கவனிச்சு பாருங்க. இதில் ஒரு மாம்ச கிரியை நடந்திருக்குது. அதை சாமுவேல் சவுலை பார்த்து கண்டிக்கிறார். கண்டிச்சுட்டு, நீ செலுத்துகிற பலியை பார்க்கிலும் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் அவருக்கு பிரியம். ஆமென். அப்போது நான் எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சத்தம் வருது, தீர்க்கதரிசி மூலம் தேவனுடைய வார்த்தை வருது, ஊழியக்காரர்கள் மூலம் அந்த வார்த்தை வருது.
சபையில் ஆராதனை ஆண்டுடைய வார்த்தை வருது. இந்த வார்த்தை வருதுன்னா கேட்ட நான் அதற்கு கீழ்ப்படுதுன்னா நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். என்னத்தை தான் எடுத்து சொன்னாலும் வேத வசனம் நம்ம நோக்கி வந்தாலும் கூட நான் செய்யத்தான் செய்வேன் அப்படி சொல்லி செஞ்சோம்னா அது தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுக்கு விரோதமான பகை. இங்கே நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெளிவாக நல்லா தெரியும். ஏன்னா அடிக்கடி நம்ம தியானிக்கிற வேத பகுதி. இந்த சவுல் ஜனங்களை கூப்பிட்டு யுத்தத்துக்கு போய் அமலேக்கரை முறியடிச்சிட்டு அங்கே இருக்கிற முதல் தரமான ஆடு மாடுகளை என்ன செஞ்சிட்டான்னா அவனுக்குன்னு எடுத்துக்கிட்டான். ஆனால் சாமுவேல் வந்து கேட்கும்போது அவன் பதில் சொல்கிறான், இது உங்களுடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்கள் அதை தப்ப வைத்தார்கள். பலியிடுறதுக்காக தான், கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு தான். அதுக்கு தான் சாமுவேல் சொல்றாரு, பலி இடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப அவசியமானது. ஆண்டவர் எந்த சுபாவத்தை, எந்த செய்கையை, எந்த விதமான வேண்டாத கிரிகளை நம்மை விட்டு அகற்ற சொல்கிறாரோ அதை அகற்றணும், அகற்றித்தான். இதுதான் கீழ்ப்படிதல். அதை விட்டுட்டு ஆண்டவரை இது இருந்துச்சுன்னா இதன் மூலம் நான் உமக்கு காணிக்கை நான் செலுத்துவேனே, இது நிமித்தமாக நான் காணிக்கையை கூடுதலாக கொடுப்பேனே அப்படி சொன்னால் அந்த காணிக்கை அவர் அங்கீகரிக்கிறதே கிடையாது. பிரியமாக இருக்கிறது கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அவருக்கு கீழ்ப்படிச்சா அதுதான் பிரியம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் கூட கத்தடி சதில் வந்து கொட்டினாலும் சரி, அது அவருக்கு பிரியம் இல்லை. சொல்படி கேட்டு கீழ்ப்படி நடக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அடிக்கடி தேவசனத்தில் சொல்லுவோம், எது கர்த்தருக்கு பிடிக்கலையோ அது எனக்கு பிடிக்கும் நினைச்சு நான் ஒதுக்கிறேன். அவருக்கு பிடிக்காததை நான் வச்சுக்கிட்டுக்கவே கூடாது. இந்த சவுல் செஞ்ச காரியம், சாமுவேல் வந்து சொல்கிற காரியம், நீ பலி செலுத்துறதுக்காண்டி கொண்டு வந்த பலி என்பது கர்த்தருக்கு பிரியம்தான். பலி செலுத்துறது கர்த்தருக்கு பிரியம்தான். ஆனால் நீ கொண்டு வந்த பலி அவருக்கு பிரியம் கிடையாது. நீ சொல்படி கேட்காம முற்றிலும் நிக்கிரகம் பண்ணி சங்காரம் பண்ணி சொன்ன அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியில, அதனால இது பிரியமே கிடையாது. ஆண்டு சமூகத்தில் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அருமையான சாலமோன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 1000 பலி செலுத்துகிறான். 1000 பலி செலுத்தினப்போ ஆண்டவர் அன்னைக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேளுன்றார். அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபம் ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, உகந்த ஜெபத்தை நீ ஏறெடுத்த, உகந்த விண்ணப்பத்தை நீ பண்ணியிருக்கிற, நல்ல ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிற, நல்ல ஒரு விண்ணப்பத்தை நீ என்கிட்ட ஏறெடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்டது ஞானம். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை என்ன செஞ்சான்னா கூட்டி கொடுத்தா. நல்லா கவனித்து கேட்கணும். ஆண்டு சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளையிலே முதல் தரிசனம் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்துகிறப்போ அவனுக்கு கிடைச்சது. சரி, அதே 1 ராஜாக்களின் புத்தகத்தில் ஆலயத்தை கட்டி, அரண்மனை கட்டி, சகல விதமான மண்டபங்களை கட்டி, இப்போது ஆலயத்தை என்ன செய்கிறான்னா ஆண்டுடைய சதில் பிரதிஷ்டை செஞ்சு ஆலயத்தில் பலி செலுத்துகிறான். அப்படி பலி செலுத்தும் போது பாருங்கள், அந்த பலியின் எண்ணிக்கை ஏறத்தாழ வசனம் சொல்லுது, 1 ராஜாக்கள் 8:63 1,22,000 பலி செலுத்துகிறான். கவனிக்கிறீங்களா? 22,000 மாடுகளும் 1,20,000 ஆடுகளையும் பலி செலுத்துகிறான். அப்போ மொத்தம் 1,22,000 பலி செலுத்துகிறான். முதல்ல 1000 பலி செலுத்தினதுக்கு கத்துனுச்சுன்னா உனக்கு விருப்பமானது கேளுன்னு சொன்னார். இப்போ 1,22,000 பலி செலுத்துகிறான். இப்போ ஆண்டவர் அவனை
ஆசீர்வதிக்கவும் செய்கிறார், எச்சரிப்பு கொடுக்கவும் செய்கிறார். இது 2வது முறை அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி ஆசீர்வாதத்தையும் எச்சரிப்பையும் கொடுக்கிற காரியம். இந்த 2 பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எது கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிற பொழுது அவர் கூட நம்ம சுகமாய் தங்க முடியும். அவர் நம்மை காப்பாற்றுவார். நம்முடைய எல்லைகளுக்குள் அவர் வாசமாக இருப்பார். கவனிக்கிறீங்களா? அவரோடு சுகமாய் தங்க முடியும், நம்மளை காப்பாற்றுவார், நம்ம எல்லைகளுக்குள் அவர் வாசமாக இருப்பார். இதுதான் பிராமிஸுடைய உச்சகட்டம். அதுக்கு நம்ம பிரியமாக நடக்கணும். இப்போது 8ஆம் அதிகாரத்தில் பலி செலுத்திட்டான், 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இடைப்படுகிறார். அப்படி இடைப்படுகிற பொழுது வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 4-5 வசனம். செய்து கைக்கொள்ளும்படிக்கு இந்த 2 வசனமும் ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு ரைட் என்று சொல்ல ஒரு காரியத்துக்குரிய வசனங்கள். அடுத்த வசனம் பாருங்க, இது 2வது முறை தரிசனமான, முதல் முறை தரிசனமான போது 1000 பலி, 122,000 பலி செலுத்தினப்போ 2வது முறை தரிசனமாகி 2 வகையான காரியம், ஆசீர்வாதமான காரியங்களும் எச்சரிப்பான காரியம் 2 சொல்றார். இப்போது அடுத்த 2 வசனங்களை வாசிக்கிறோம். பின்வாங்கி பணிந்து கொள்வீர்களாகில். ஆண்டு நல்ல பாருங்க, மென்ஷன் பண்ணி சொல்றார், குறிப்பிட்டே சொல்றார். என்னத்தை சொல்றாரு? வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி தள்ளுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிச்சு கேளுங்க. 1000 பலிகளை செலுத்தின போது ஒரு நல்ல ஜெபம் பண்ணா, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நினைச்சிட்டாரு, பதில் கொடுத்துட்டார். செபித்ததை காட்டிலும் அதிகமாகவும் கொடுத்துட்டார். இப்போது ராஜாவாயிட்டு ஏறத்தாழ ஆலயத்தையும் அரண்மனையும் மண்டபங்களையும் கட்டிட்டு இப்போ பிரதிஷ்டை பண்ணி, இவன் பெரிய ஜெபம், வேதத்தில் இருக்கிற பெரிய ஜெபங்களில் ஒன்று இந்த சாலமோன் ஜெபம். ஒரு ரொம்ப பெரிய ஜெபம் எடுக்கிறான். அந்த ஜெபத்தை எடுக்க முன்னாடி பலி செலுத்தின மாத்திரத்தில் ஆண்டவர் தரிசனமாகி அவன்கிட்ட பேசுகிறார். தரிசனத்தில் பேசுகிறபோது முதல் காரியம், உங்கள் அப்பா மாதிரி நடந்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக உன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், சிங்காசனம் மேல் உன்னுடைய சந்ததி வீட்டிருப்பாருன்னு சொல்கிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் 6வது வசனம் 7வது வசனத்தை எச்சரிப்பு சொல்கிறாரு, என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளை என் கட்டளை கை கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவிப்பீர்களாகில். தேவசமில் வசனத்தில் பாருங்க, இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கி இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நல்லா கவனிச்சு பாருங்க, 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அடுத்து ஒரே ஒரு அதிகாரம் 10ஆம் அதிகாரம் தான் கூட இருக்குது. 11ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் 1000 பலிக்கும் 122,000 பலிக்கும் தரிசனமான கர்த்தர் இப்போது இவன் வழிவிட்டு விலகுற பொழுதும் தரிசனமாகிறார். ஏற்கனவே எத்தனை முறை தரிசனமாக இருக்கிறாரு? 2 முறை தரிசனமாக இருக்கிறார். இப்போது 11ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லி பாருங்க, 9. 2 விசை தரிசனமாகி, இப்போ ஆண்டவர் அவனுடைய பலிகளை ஏற்றுக்கொண்ட போது 2 விசை தரிசனமானார். இப்போ அவன் வழி விலகுகிற பொழுதும் 2 விசை தரிசனமாகிறார். நல்லா கவனமாக இருங்க.
நீ கெட்டு போனியா தொலைஞ்சு போன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. வழி விலகுற பொழுது கூட என்ன செய்யறாருன்னா, எப்படி ஆசீர்வதிக்க 2 முறை தரிசனமானாரோ எச்சரிக்கிறதுக்கும் 2 முறை தரிசனமாகிறார். இப்போ 2 முறை தரிசனமாகி எச்சரிக்கிறார். வசனம் வாசிக்கிற பொழுது பாருங்க, 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் திருப்பி ஸ்தோத்திரம். ஆகையால் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளை கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்தில் பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது டெக்ஸ்ட்டு, இது வேத சரித்திரம், இது வேதத்தில் நடந்த சம்பவம். இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் பலி செலுத்தின போது இந்த ஆண்டவர் தரிசனமாகி அவன் வேண்டியதெல்லாம் கேளுனார். அவன் ஒரு நல்ல ஜெபம் பண்ணான், ஞானம் தாங்க மட்டும் தான் கேட்டான். ஆண்டவர் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அதுக்கடுத்து அதிகமான பலி செலுத்தின ஆலயம் கேட்ட பிற்பாடு அப்பயும் ஆண்டவர், உங்கள் அப்பா மாதிரியே நீ நடந்துக்கிட்டா உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்குனாரு. அப்படி இல்லாமல் நீங்கள் பின்மாறி போனீங்கன்னா நான் உங்களையும் இந்த ஆலயத்தையும் எல்லாமே எங்களை விட்டு புறமே தள்ளி போட்டுனார். இவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தும் கூட இவன் என்ன செஞ்சிட்டானுங்கன்னா, வேத வசனத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் விகற்பமாய் நடந்து அவன் சாபத்தை ஏற்றுக்கொண்டான், அல்லது ஆசீர்வாதத்தை தன்னை விட்டு அகலும்படி அவன் நடந்து கொண்டான். இதுக்கு காரணம் என்ன? இப்போ 8:8 ஞாபகம் பண்ணி பாருங்கள். ரோமர் 8:8 ஞாபகம் பண்ணி, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஏன் இந்த சாலமோனுக்கு என்ன குறை இருந்துச்சு? என்ன குறை இருந்துச்சு? ஒரு குறையும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவனுடைய தேசத்தில், அவனுடைய இனத்தில், அவனுடைய ஜனத்தில் பக்தியுள்ள ஜனங்கள் எத்தனையோ பேர் அவன் விவாகம் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் மாம்சத்தில் ஆசை வச்சதுனால, மாம்சத்தின் இச்சைக்கு அவன் கீழ்ப்படுத்ததுனால, மாம்சத்துக்கு உட்பட்டு போனதுனால இப்போ அவனால் என்ன செய்ய முடியல? சொல்லுங்களேன். 8:8 படி தேவனுக்கு பிரியமாக வாழ முடியல. அப்போ கீழ்ப்படிதல் தான். இந்த கீழ்ப்படிதல் நம்ம 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த 2வது பகுதி வசனத்தில் இவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் போயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் கடைசி காலங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. அவன் பேர் சமாதானம். ஆனால் கடைசி காலத்தில் அவன் எப்படி தான் யாருக்கு தெரியாது. தேவச்சனமே, தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எந்த காரணத்தை கொண்டும் ஆவிக்குரிய வாழ்வை தொடங்கின நாம் மாம்சத்தில் எண்ணிச்சிடக்கூடாது, முடிச்சிடவே கூடாது. 1000 பலி செலுத்தின போது ஆகோ ஓகோன்னு சொல்லி ஆண்டருக்கு பிரியமாக நடந்தவன், அதே சமயத்தில் அவர் எச்சரிப்பு கொடுக்குற சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியாக போனதுனால அவன் மேலே கோபமானார் கர்த்தர். இந்த கோபத்துக்கு பாத்திரமானதுனால சமாதானம் என்ற பெயருடைய சாலமோன் அவன் சமாதானம் இல்லாமல் தான் சேர்த்திருப்பான். ஏன்னா வசனத்துல கர்த்தரே கோபமானாராம். கர்த்தரே கோபத்துக்கு ஆளாகி போயிட்டான். காரணம் அவன் மாம்சத்திலே பிரியமாய், மாம்சத்தில் இச்சையாய், மாம்சத்துக்கு உரியவனாய் மாறி போனான். எக்காரணம் கொண்டு தேவ பிள்ளைகள் நம்மளை ஆவிக்கிற வாழ்வில் கர்த்தர் ஆஸ்வதிக்கிற பொழுது நாம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பூமிக்கிற இச்சையில் நம்ம விழுந்துடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கலாத்தியரில் எழுதின நிருபத்தில் நம்ம வசனங்களை வாசிக்கிற பொழுது பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. கலாத்தியர் 5. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. 16 வாசியா. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச
அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எப்படி நடந்து கொள்ளணுமா? ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளணும். நமக்கு தேவனாய் கர்த்தர் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு மாத்திரத்தில் தம்முடைய ஆவி நமக்கு தந்தருகிறார். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மாத்திரத்தில் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வாசம் செய்து. அப்போ அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம நடந்து கொள்ளணும். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இப்படி நடந்து கொண்டோம்னா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டோம். அப்போ மாம்சத்தின் இச்சையை பற்றி பவுல் தொடர்ந்து சொல்லும்போது நம்ம அந்த வசனங்களை வாசிக்கிற பாருங்க. 17 வாசித்துட்டு மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இப்போ 19 வசனத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்று பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது நம்ம வாசித்த இந்த 16 வசனம் சொல்லிச்சு, நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்துக்கிட்டீங்கன்னா மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீங்க. இப்போ இந்த மாம்ச இச்சைகள் மாம்ச காரியங்கள் என்னன்னு சொல்லி பவுல் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம பார்க்கணும். பார்த்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோமான்னு கண்டுபிடிக்கணும். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்துட்டு நம்ம பாக்கியவான். அல்லேலூயா. என்ன அப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது? மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கிறன. அந்த மாம்சத்தின் கிரி என்னென்னு தான்? அது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறி, களியாட்டுகள். இந்த காரியங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள இருக்குதா? பெரிய பெரிய பாவம், வெளியரங்கமான பாவம், அநேக பாவங்கள் நம்மகிட்ட இருக்காது. கடைசியில் ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டது பாருங்க. அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. கண்டுபிடிக்கல இன்னும். இருபத்தி ஒன்று என்ன துவக்கத்தில் வாசிங்களே பாருங்க. இன்னும் கடைசியில் சொன்ன காரியம் கேட்டால் நீங்கள் பொறாமைன்றீங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவையில். அப்போ கடைசியில் சொன்னது என்னது? களியாட்டு. களியாட்டு என்னது? மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. மாம்சத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார். உபச்சாரம் கிடையாது நம்மகிட்ட, வேசித்தனம் கிடையாது நம்மகிட்ட, கத்தடி கிருமினால் இப்படிப்பட்ட பாவங்களாம் நம்ம செய்யணும் கத்தர் காத்திருக்கிறார். இப்போ ஒவ்வொன்றா தியானிச்சு நேரம் ஆயிரும். அதில் கடைசி காரியம் என்ன சொல்லப்பட்டது? என்ன சொல்லப்பட்டது? களியாட்டுன்னு என்னது? பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். இன்னைக்கு நம்முடைய கையில் இருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, தம்பியெல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்த மாத்திரத்தில் 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 20 ரூபான்னு சொல்லி என்ன சொன்னால் சென்டரில் போய் என்ன செய்வாங்க? கேம் விளையாடுவாங்க. அந்த கேம் விளையாடுறாங்கன்னா அந்த கேம் விளையாடுறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஞானமாக செயல்படுறாப்புல ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு, ஏதோ ஒரு காம்படிஷனில் சேர மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த கம்ப்யூட்டரில் போய் விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போது கம்ப்யூட்டர் போய் எதுக்கு விளையாட சொல்லி கையில் என்ன சொன்னால் நம்ம தேவையான நெட்டு போட்டு தேவையான நேரத்தை செலவழிக்கிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் போய் நீங்கள் ஒரு நெட்டு காரியங்கள் ஏதாவது பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களுடைய காரியங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாயந்தரத்துக்குள்ளே நெட்டு தீர்ந்துட்டுமாங்க, இன்றைக்குள்ளே அந்த பயன்படுத்துகிற கவரேஜ் முடிஞ்சிட்டுமாங்க. என்ன காரணம்? அவ்வளோ யூசேஜ். அப்புறம் கடன் வாங்கி என்ன செய்வாங்க? அதை பயன்படுத்துவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். இதெல்லாம் பிரயோஜனத்துக்காண்டி செலவழிச்சிருப்பாங்களா? இல்லை. இதுதான் களியாட்டு. நேரத்தை
தேவனுக்கு நம்ம எவ்வளோ செலவிடுறோம், நேரத்தை உலகத்துக்கு எவ்வளோ செலவிடுறோம், நேரத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்கு எவ்வளோ செலவிடுறோம், நல்லா கவனிச்சு பாருங்க. தேவையில்லாத நேரத்தை தேவையில்லாத காரியத்துக்கு செலவிச்சோம்னா வசனம் சொல்லு களியாட்டுகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சமூகத்தில் எந்த காரணத்துக்கு ஒன்றும் பொழுதுபோக்குக்காக செலவழிக்கிறது, பொழுதுபோக்கான நேரத்தை கடத்திருக்காண்டி இந்த காரியத்தை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக அது ஒரு மாம்சத்தின் கிரியையில் வந்து முடியும். கடைசியில் ஒன்று அந்த காரியத்தை பவுல் சொல்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய கனியில் கடைசியை பாருங்கள், அல்லது நீங்கள் 10 கற்பில் கடைசியை பாருங்கள், ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த கடைசியில் சொல்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான சொல்லுவார். உள்ளே இருக்கல வேண்டாமா, எல்லாம் வேணும், எல்லா காரியத்தையும் கீழ்ப்படினும். இந்த மாம்சத்தின் கிரியில் களியாட்டு என்பது இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற ஆண்டுக்கு பிரியமில்லாத செய்ய வைக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அன்று சமுதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். களியாட்டு என்பது இந்த வீணான பொழுதுபோக்கு காரியங்கள், இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, அப்போது 16 வசனத்தில் வாஸ்தவம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள அப்படி மாம்சத்தின் கிரியிலை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கும் வசனம் சொல்லுது. இந்த 22 வசனம் 23 வசனம், இந்த கனி கொடுத்துட்டோம்னா நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னு அர்த்தம். கனி கொடுக்காம இந்த காரியத்தின் படி நடத்திட்டோம்னா மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கணும்னு அர்த்தம். அதனால தான் 14 வசனத்தில் தெளிவாக பவுல் சொல்லிட்டாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்படி மாம்சத்தின் கிரியிலை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்போ ஆவின் கனி பாருங்க, வசனம் சொல்லுது 22 வசனம் 23 வசனம், ஆவின் கனியோ அன்பு, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த கனிகளின்படி நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு கனி கொடுக்குள்ளாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தில் மாம்சத்துக்கு உட்பட்டு நடந்தோம்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்க மாட்டோம். ஆவின் கனி கொடுக்குள்ளாக இருக்கணும். சிலர் கனி கொடுப்பாங்க. எப்படி கனி கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஏசாயா 5 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? என்ன கனி கொடுத்தாங்க? அங்கே கசப்பான கனி கொடுக்கறது. ஒன்று கொடுத்தா நல்ல கனியை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தருக்கு பெரிய நடந்துட்டு போயிடணும். ஆனால் என்ன செய்கிறாங்க? அவர் நேசருக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடார். அந்த தோட்டம் எப்படிப்பட்டதுங்கன்னா, நேர்த்தியான இடங்களில் ஒரு தோட்டம் இருந்துச்சு. ஏசி 5 எடுத்துட்டிங்களா? எவ்வளவு வேலையில் செய்கிறார் பாருங்க. வேலி அடைச்சி, கற்களை பொறுக்கி, நற்குல திராட்சை செடியில் நட்டு, நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி, அதில் ஆலையை உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நல்ல திராட்சை பழம் தரும். எவ்வளவு வேலை செஞ்சுருக்கிறதுக்கு. கோபுரத்தையும் கட்டி, அதில் ஆலையும் கட்டி, திராட்சை பழம் நசுக்கிறதுக்கெலாம் ஆலையும் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறா. நல்ல பழத்தை தரும்னு சொல்லி பார்த்தா அது கசப்பான பழத்தை. இந்த கசப்பான பழம் என்னது? அதான் மாம்சத்தின் கிரி. என் சமுதிர காத்திருப்பேன், எனக்காக நீ என்ன செய்வான்? ஒளி செய்வேன், எனக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம், எனக்காக உன் கால்கள் ஓடும், எனக்காக நீ ஏதாவது செய்வேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தா நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை போகிறான் நீ மாம்சத்துக்காக, உன்னுடைய சொந்தத்துக்காக, உன்னுடைய பிரயோஜனத்துக்காகவே நீ செலவழிக்கிறியே. மாம்சீகம் இருந்துச்சுனாவே அங்கே தேவனுக்கு பிரியம் இருக்காது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டாதான் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அவ தேவ சமூகத்தில் இந்த சவுல் என்பவனும் இந்த சாலமோன் என்பவனும் எப்படி நடந்துக்கிட்டாங்க? மாம்சத்தின்படி நடந்துக்கிட்டாங்க. தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு சொன்னீங்கன்னா கீழ்ப்படிந்து வாழணும். இவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளை நியாயாதிபதியில் வச்ச மாத்திரத்தில் ஜனங்களுக்கு பிடிக்கலை. ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய செயல் சரியில்லாமல் போச்சு, ஜனங்களுக்கு பிடிக்கலை.
இப்போது ஆண்டவர்கிட்ட போய் என் பிள்ளைகளை வச்சது பிடிக்கலன்னு சொல்லாமல் சாமுவேல் என்ன சொல்கிறாரு? ஜனங்கள் ராஜாவன்னு கேட்குறாங்க, அது எனக்கு சங்கடமாக இருக்கு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பாரு, உன்னையும் உன் பிள்ளை தள்ளலை, என்னையும் தள்ளல் இருக்கிறாங்க, ஆனாலும் நீ என்ன செய், ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்றார். 8:22 இல்லையா? 1 சாமுவேல் 8:22 வாசிங்க. அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து. நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் பிள்ளைகளை வச்சுட்டான், ஆனால் அது ஜனங்களுக்கு பிடிக்கல, அது தேவனுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கு. அதனால தேவன் நினைச்சிட்டாரு, நீ ஜனங்களுக்கு அவங்க சொல்ல கேட்டு நினைச்சிரு, ஒரு ராஜாவை ஏற்படுத்து. இது இப்போ நடந்த காரியம், இப்போ ஆண்டவர் தீர்மானித்த தீர்மானம் கிடையாது. அதாவது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. ஆண்டவர் கேட்டதுக்காண்டு ராஜா ஏற்படுத்துகிறாரா? இது ஆபிரகாமுக்கே கொடுத்துரு அந்த வாக்கு, ஓ சந்ததியில் ராஜாக்கள் எழும்புவார்கள். ஈசாக்கு கொடுத்த வாக்கு, யாக்கோபு கொடுத்த வாக்கு, இன்னைக்கு நேற்று வாக்கு தத்தம் இல்லை. இது ஆபிரகாமை தெரிஞ்சு கொள்ளும் போதே கொடுத்த வாக்கு, உன் சந்தையில் என்ன செய்வாங்க, ராஜாக்கள் எழும்புவார்கள். அன்னைக்கு கொடுத்த வாக்கு தான் இன்னைக்கு நிறைவேற்ற போகிறார். ஆனால் சாமுவேலுக்கு அது புரியலை. புரியாமல் நினைச்சாரு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் ராஜாவன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கேட்ட சேர்த்தான் அவங்க சொல்படி நினச்சி. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. உண்மையிலேயே உன் மகன்களை தள்ளிட்டாங்க, ஒரு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாரு. இந்த சாமுவேலுக்கு எப்படி இருந்திருக்கணும்? மனசுக்கு என்ன இருந்திருக்கணும்? கொஞ்சம் வெசனமாக தான் இருந்திருக்கணும். ஆனால் உண்மையிலேயே இந்த சாமுவேல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்ததுனால தன் மகனை தள்ளிவிட்டான்னு பரவாயில்ல, கர்த்தர் சொல்கிறபடியே ராஜாவை ஏற்படுத்த சொல்லி சொன்னா ராஜாவை ஏற்படுத்துகிறார். 10:1 வாசித்து பாருங்க. தைலக்குப்பி எடுத்து சவுலின் தலையின் மேல் வார்த்து முத்து செய்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவனை முத்தம் செய்து எண்ணெயை ஊத்திட்டு அவனை என்ன செய்யறான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு விளங்குது. என்ன அர்த்தம்? வேண்டாம் வெறுப்பான் இவன் அபிஷேகம் பண்ணா என்ன செய்வான்? தொலைஞ்சு போ, நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லி போயிருப்பான். அவன் தலைமையில் எண்ணெய் ஊற்றி அவனை முத்தம் செய்து கர்த்தத்தபடி ஜனங்களுடைய தலைவனாக அபிஷேகம் பண்ண. அல்லேலூயா. இதாங்க ஆவிக்கற்ற வாழ்க்கை, ஆவிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. தாம் பிள்ளைகளை வேண்டான்ட்டார் கர்த்தர், ஆனால் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டார் கர்த்தர். அப்போ இவனுக்கு என்ன இருக்கணும்? மனசுக்குள்ள கசப்பு வெறுப்பு இருக்கணும். அங்கே மாம்சத்தின் கிரியை சாமுவேல்கிட்ட இல்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை நம்ம வாழ்க்கையில் மாம்சிகம் செயல்பட்டாலும் அந்த மாம்சத்துக்கு இடம் விடாமல் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளும். அப்போது நம்ம மாம்சத்தின் கிரியை நிறைவேற்ற மாட்டோம். அதனால தான் இந்த சாமுவேலெல்லாம் 103ஆம் சங்கீதத்தில் வர்றார். எசேக்கியேல் கூட வருவார் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, சாமுவேலும் மோசேயும் என் சமூகத்தில் நின்றாலும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களாம் சாமுவேலும் மோசேயும் யாருக்கு பிரியமானவங்க? கர்த்தருக்கு பிரியமானவங்க. அதனால இவங்க வந்து சோமனால் சரி, நான் இந்த ஜனத்துக்கான இறங்க மாட்டேன்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களாம் நல்லவங்க, நல்லவங்க ஜெபிச்சாலும் கூட இவங்களுக்கான ஜெபம் செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன். அப்போ உதாரணத்துக்கு சொல்றது கூட கர்த்தர் சாமுவேல் பெயர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. காத்துக்கு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆவிக்கேற்ற வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று, மாம்சத்துக்கு ஏற்ற வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று. நம்ம எக்காரணம் கொண்டும் ஆவிக்கேற்றபடி தான் நடக்கணும், மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கவே கூடாது. நம்ம ஆவிக்கேற்றபடி நடக்கிற காலேபு குறித்து நம்ம யோசித்தோம். என் இருதயத்தின் உள்ளபடியே நான் மறுசெய்தி கொண்டு வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைக்கு கர்த்தர் நான் உங்களுக்கு முன்னாடி போவேன், என் தூதன் அனுப்புவேன், அங்கே இருக்கிற அந்த ராட்சசர்களை நான் அதை பண்ணுவேன்னு சொல்லி வார்த்தை வந்துச்சோ, அந்த வார்த்தையை உள்ளபடியே கேட்டு அதை இருதயத்தில் வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வான்றதை உள்ளத்தின் உள்ளபடியே என்ன செய்ய ஜனங்களுக்கு மறு செய்தியாக கொண்டு வந்தார் காலேப். அதனால தான் கர்த்தருக்கு பிரியமாய் போனார்.
ஆனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் மறுதளிச்சு போய் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய பலத்தையும் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய உயரத்தையும் அவங்களுடைய பர்மனையும் பார்த்து பயந்து போனதுனால அவங்க மறு செய்தியில் தவறு இருந்துச்சு. அவங்க பிரியமில்லாமல் போனார்கள். அல்லேலூயா. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் கிரியை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்திலே பிரியமாக இருக்கிறவர்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு தேவனுக்கு பிரியமாக இருக்கவே மாட்டார். சரி, அடுத்தபடியாக தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 147 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கிறோம். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு பிரியாமல் நடக்க எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவர் சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு இப்போ 147 சங்கீதம் 11 வசனத்தை நமக்கு நினைப்போட்டுக்கிறார். அதாவது நம்ம ஜெபத்துக்கு பதில் தருகிறார். எப்படி பதில் தருங்கன்னா, நீ எனக்கு பயப்படு, நீ என் கிருபைக்கு காத்துரு, எனக்கு பயப்படு, என் கிருபைக்கு காத்துரு, அப்போ நான் உனக்கு பிரியமாக இருப்பேன். நம்ம என்ன செய்யணுமா? முதல்ல கீழ்ப்படியணும். மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடந்து கொள்ளணும். நாம் கீழ்ப்படியும். அடுத்தபடியாக அவருக்கு பயந்துருக்கணும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற அடுத்த ஒரு காரியம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தாவீதுடைய காரியங்களை நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். அவருக்கு பயப்படணும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். ஏறத்தாழ சவுல் அபிஷேகம் பண்ணி 2 வருஷத்தில் ஆண்டவர் அவனை தள்ளிட்டு சாமுவேல் சொல்றாரு, உனக்கு போல ஒரு நல்ல ஒரு மனுஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டான்றார். அந்த சமயத்தில் ஏறத்தாழ தாவீது பிறக்கக்கூட இல்லை. ஆனால் தாவீது அதுக்கடுத்து பிறந்தான், அதுக்கடுத்து இளைஞனாகிறான். அவன் ஏறத்தாழ இளமை பருவத்திலேவும் சாமுவேலால் ராஜ அபிஷேகம் பண்ணப்படுகிறான் தாவீது. இந்த தாவீதுக்கு நல்லா தெரியும், நம்மளை கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனால் பாருங்க, கர்த்தர் என்னைக்கு ராஜாவாக ஜனங்கள் அபிஷேகம் பண்ணுறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் இந்த தாவீது ராஜாங்கத்தின் மேலே அல்லது சிங்காசனத்தின் மேலே அவன் என்ன சொன்னா இச்சை வைக்கவே இல்லை. அல்லேலூயா. இவனுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் தேசத்தில் நம்ம ராஜாவாக்கிட்டாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் ராஜாவாக்கிட்டாரு. சவுல் அந்த சிங்காசனில் உட்காந்துருக்கான்ல, சவுலை எடுத்து போட்டு தான் அவன் சிங்காசனில் போய் தாவீது உட்காரணும். ஆனால் அதுக்கு காலங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட சூழ்ச்சியில் மாம்சத்தில் அந்த சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு இவன் திட்டம் போடவே இல்லை. கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அல்லது ராஜாங்கம் என்ன சொல்லுதோ அந்த கற்பனைக்கு கேட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் ராஜாங்கத்தின் மேலே ஆசை வைக்கவே இல்லை, மாம்சத்தின்படி வேணும் சில முயற்சி பண்ணவே இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டார். ஏதோ ஒரு உத்தியோகத்திலையோ அல்லது குடும்ப வாழ்விலோ அல்லது பிஸ்னஸ்லையோ ஏதோ ஒரு சொல்லிட்டார். இந்த சொல்லிட்டான்றதுக்காண்டி கர்த்தர் நமக்கு சொல்லிட்டார்ல, அது கன்ஃபார்ம் ஆகிட்டல, அதுக்காண்டி எந்த வழியிலையும் மாம்சத்தின்படி அல்லது குறுக்கு வழியில் நாம் அந்த லெக்க அடைகிறதுக்காண்டி முயற்சி பண்ணவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீட்டுக்கு ப்ரொசீஜர் படி என்ன செய்யணும்? நீட்டை அவங்க படித்து பாஸ் பண்ணணும். ஆனால் எத்தனையோ லட்ச ரூபா கொடுத்து குறுக்கு வழியில் நினைச்சாங்க. மொதல் நாள் நைட்டேவும் அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி எத்தனையோ லட்ச ரூபாய்க்கு வாங்கி நைட்டு முழுக்க படித்து மறுநாள் போய் நினைச்சிட்டாங்க. 720க்கு 720 எத்தனையோ பேர் எடுத்துட்டாங்க. அவங்க நேரம் நடக்காதனால இப்போ எல்லாருக்கும் வந்து மாட்டிக்கிட்டு, அவங்க நேர்மை நடக்காதனால சகலரும் மாட்டிக்கிட்டாங்க. கொடுத்தவன், வச்சவன், எழுதினவன், திருடினவன் எல்லாம் மாட்டிக்கிட்டான். தேவசத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, என்றைக்குமே ஆவிக்கேற்றபடி அதாவது நேர்வழிக்கு என்றைக்குமே விலை உண்டு, மதிப்பு உண்டு. ஆமே. இந்த ராஜாங்கத்தை பெற்றுக்கொண்டு தாவீது குறுக்க போகவே இல்லை. இந்த சவுல் நமக்கு அடுத்து தாவீது தான் வரப்போன அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு, அப்படி கன்ஃபார்ம் ஆனதுனால எப்படியாவது இந்த தாவீதை கொண்டு போட சொல்லி எத்தனையோ ஒரு நினைச்சான் கொள்ளுவதற்கு ஆட்கள் அனுப்புகிறான். அவனும் கொல்ல நேரடியாக வர்றான். தன்னை கொல்ல வந்த சவுலை
தன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அப்பொழுது கூட இந்த தாவீது எப்படிப்பட்டவன் இருந்தனா, ஆவிக்கேற்றபடி தான் நடந்து கொண்டான், மாம்சத்தின்படி நடக்கவே இல்லை. அல்லேலூயா. வசனத்தை வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 26 9 10. 1 சாமுவேல் 26 தாவீது அபிஷேகத்தை பார்த்து, ஆ. அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் யார்? என்று சொன்னான். இன்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை எல்லாருக்கும் நல்லா தெரியும் சவுல் செத்துட்டான்னு அடுத்த ராஜா யார் தான்? தேசத்து ஜனங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் சவுல் செத்துட்டான்னு அடுத்த ராஜா தாவீது தான். ஆனால் இப்போ எப்படி சாவான்னு சொல்லி தெரியல. தாவீது சொல்றாரு, கர்த்தர் அவனை அடிச்சாருன்னா போதும், அல்லது கர்த்தர் என்னைக்காவதுன்னா வியாதி கொடுத்து வியாதி செத்து போனாலும் பரவாயில்ல, என்னைக்கு கர்த்தர் அவன் இந்த பூமியிலிருந்து எடுத்து போடுறாரோ அது வரைக்கும் இருக்கட்டும், நான் என் கையை கொண்டு என்ன செய்ய மாட்டேன், சவுளை கொல்ல மாட்டேன், நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சவுளை கொன்றக்கூடாது. ஏதாவது யுத்தத்துக்கு போய் செத்தாலும் பரவாயில்ல, எங்கே போய் எப்படி செத்தாலும் சரி பரவாயில்ல, நோய் வாய்ப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என் கை முட்டி. இது எப்பேற்பட்ட ஆவிக்குரிய சுபாவம் பாருங்க. ஏன்னா அவன் செத்துட்டானா அடுத்து இவன் தான். தேசத்து ஜனங்கள் எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் என்னைக்கு அது ஆசைப்பட்டானா இல்லை. இதாங்க மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்ட தாவீது. அதனால தான் எனக்கு பிரியமான தாசன் சொன்னார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எக்காரணம் கொண்டும் இந்த மாம்சத்தின்படி சுயத்தின்படி நாம் போகிற போக்கின்படி நாம் ஏதாவது அடைஞ்சிக்கணும்னு சொல்லி மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டோம்னா நம்ம மாம்சத்தை நிச்சயம் நிறைவேற்றவே மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்ம வாசித்த உபாகமும் 33:12 சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் காப்பாற்றுவார், அவன் இறைவனுக்குள்ளே வாசமாயிருப்பார். இந்த 3 வாக்குகள் பிரியமாக இருக்கவனுக்கு ஆண்டு கொடுக்குற அருள் வாக்குகள் 3. சுகமாய் தங்கியிருப்பான், காப்பாற்றுவார், அவனோடு கூட கர்த்தர் அவன் எல்லைக்குள்ள வாசமாயிருப்பார். இப்போ பாருங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இப்போது சவுல் இறந்த பிற்பாடு கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு தான் மக்கள் வந்து என்ன இஸ்ரவேல் மேலே தாவீது அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ தாவீது ராஜாவாயிட்டார். ராஜாவானதுல இப்போ பாருங்கள் அந்த 33:12 வசனம் எப்படி நிறைவேறுது பாருங்கள். 2 சாமுவேல் 5:10 வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வாக்கு நிறைவேறுதா? 33:12 நிறைவேறுதா? கூட இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். ஏன்னு சொன்னீங்கன்னா இவன் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவின்படி நடந்துக்கிட்டதுனால கூட இருந்தார். உங்களுக்கு மாம்சத்தின்படி நடக்கிறதுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் எந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நிறைவேற்றாதீங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. அடுத்து 8:6 வாசிங்க. 2 சாமுவேல் 8:6. தமஸ்கு கர்த்தர் சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீதுக்கு பக்கத்தில் இருக்கிற அனைத்து தேசங்களிலும் கர்த்தர் தாவீதை வெற்றி பெற செய்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் அவனை வெற்றி பெற செய்கிறார். காரணம் இவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அதனால கர்த்தருக்கு பிரியமான நடந்தனால எல்லா இடத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார், அவனை காப்பாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வருஷக்கிரமமாக பார்த்தோம்னா சவுல் ராஜ்யபாரம் பண்ணும்போது சவுல் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் தாவீதை துரத்திக்கிட்டே வந்தான். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்கள் 1 சாமுவேல் புத்தகம் கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கர்த்தர் காப்பாற்றுவார். அதுக்கடுத்து முதல்ல கோலியாத்திட்ட போய் தற்செயலாக போன இடம், அவன்கிட்ட எந்த ஒரு திட்டமும் கிடையாது, கோலியத்தை கொலைன்ற திட்டமே கிடையாது. தற்செயலாக போன இடத்துல கூட கர்த்தர் கோலியாத்திலிருந்து காப்பாற்றி கோலியாத்தை கொல்லும்படி வைத்தார்.
அடுத்து சவுலின் ராஜ்யபார காலம் முழுவதும் தனக்கு வந்த பொல்லாப்பை கர்த்தர் மாற்றி அந்த சவுல் செத்த பிறகு ராஜ்யபாரத்தை கொடுத்து அவனை அருகில் அமர வைத்தார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவனுடைய கூட இருந்த 400 பேர், அதுக்கடுத்து ப்ளஸ் 200 600 பேர் சிக்லாகில் வச்சு தாவீது மனைவியும் அவங்க 600 பேர் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மாத்திரத்தில் அமலேக்கர் பிடிச்சிட்டு போனாங்க. மாத்திரத்தில் தாவீது என்ன செய்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொள்ளன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்பையும் கர்த்தர் தான் நினைச்சிட்டாரு, காப்பாற்றினார். இல்லாட்டி அன்னைக்கே அவன் நினைச்சிடும் அப்செட் ஆகி செத்துருப்பான் அல்லது கொல்லப்பட்டிருப்பான். அன்னைக்கு கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதுக்கடுத்து ராஜ்யபாரம் பண்ணி தன் மகன் அப்சலோம் மீது துரத்தப்படுகிற பொழுது அப்பையும் கர்த்தர் தான் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஏன்னு சொன்னீங்கன்னா அகித்தோப்பேல்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரன். அவனுடைய ஆலோசனை நடந்துச்சுன்னா எல்லாமே வெற்றியாற்ற முடியுமா? ஆனால் அகித்தோப்பேல் ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கி ஊசாயுடைய ஆலோசனைப்படி நடந்து இந்த தாவீதை கர்த்தர் நினைச்சாரு, காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளையிலே எந்தெந்த ஒரு காரியத்துக்கும் பாருங்க, கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார், கூட இருக்கிறார், காப்பாற்றுகிறார். கர்த்தர் அவனோடு அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் கர்த்தர் இது தாவீதோடு கூட இருக்க போய் தான் தாவீது தான் சிங்காசனத்தில் இருக்கும் போதேவும் தான் சிங்காசனத்தில் உள்ள ஒருத்தனை உட்கார வச்சு அழகு பார்த்து அதுக்கடுத்து தான் பூரண ஆயுசில் அவன் மன நிம்மதியோடு மரித்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லைகளுக்குள்ள அவர் வாசமாக இருந்தானா நம்முடைய மரண நேரம் மட்டும் நம்ம சமாதானமாக வாழ்வோம். ஆமென். இந்த பாக்கியத்தில் நம்ம வந்து சேர நாம் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நம்ம தேவ சமூகத்தில் கீழ்ப்படிதலோடு நடந்து கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க 147 சங்கீதம் 11 வசனத்தின்படி அவருக்கு பயந்து நடப்போம். இந்த தேவனுக்கு பயந்து நடந்த தாவீதை போல என்னாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை காப்பாற்றுவார், நமக்குள்ளே வாசமாக இருப்பார். கண்கள்படி கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதிலும் கர்த்தரை சுமர காத்திருந்து கர்த்தருடைய ஆவியில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்ய ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் தேவனாய் கர்த்தர் இம்மட்டுமாய் உமக்கு பிரியமாய் இருப்பதை குறித்து இந்த நாட்டில் தியானிக்க வைத்த ஆண்டவர் தொடர்ந்து கர்த்தாவே உமக்கு பிரியமாக இருக்க வேண்டியவர்கள் மாம்சத்தின்படி மாத்திரம் உலக பிரகாரமான மாத்திரம் நாங்கள் நடந்து கொள்ளாமல் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள எங்களுக்கு நல்ல ஒரு மாதிரியை சாமுவேலை போல தாவீதை போல நடக்க வேண்டும் சொல்லி எங்களை காண்பித்திருக்கீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் கீழ்ப்படிதலும் தேவ பயமும் காத்திருக்குமாய் காணப்பட உதவி செய்யும். இப்போது மாண்டவர் வந்தவர்களை ஆஸ்வதி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும். கர்த்தர் பெரிய காட்சி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள உதவி செய்யும். துதிகான மகிமை நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளையிலும் உங்கள் சமாதானத்தை நிரப்பி அனுப்புங்க. நித்தியம் வரை இந்த பூமியில் வாழ்கிற வாழ்நாள் வரை சமாதானத்தோடு கூட காணப்பட உதவி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆம்.